ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 1965 போராட்டத்தில், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நான் கிறிஸ்துவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறேன். 1964 SLC பாஸ் பண்ணோம். அன்றைக்கு போராட்டத்துக்கு போன துரைமுருகனை போன்றவர்கள், கோபாலசாமி போன்றவர்கள், எங்களை போன்ற ஒரு 4-5 பேர் தான் இன்னும் உயிரோடு இருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்தவர்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டில் கொடுமை நடந்தது, எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு வந்திருக்கு. இன்றைக்கு கொண்டு வந்து மும்மொழி கொள்கையை இங்கே அமல்படுத்துவோம் என்று அதுக்கு போய் யார் கையெழுத்து வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை. நாமள கூட வாங்கலாம், அரைக்குறையா படிச்சோம், அதனால பிரச்சனை. ஆனால் தமிழ் கோட்டாவிலே வந்த தமிழிசை கையெழுத்து வாங்குகிறதுன்னு சொன்னால் வரலாறை நாம் சொல்லணும். இது போல இளம் பேச்சாளர் வந்திருக்கிறாங்களே, இவெல்லாம் தான் இனிமேல் இந்த இளைய தலைமுறைக்கு சொல்லணும். இதனால் என்னென்ன ஆபத்துன்னு பல பேருக்கு தெரியல. இங்கே கூட முன்னாலே பேசியவர்கள் வெறும் இந்தி மொழி மட்டுமல்ல, இந்த NEP என்று சொல்லப்படுகிற நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி என்பதில் மிக மிக கொடூரமான நிலைகள்லாம் இருக்கு. குலக்கல்வி திட்டம் மட்டுமல்ல, 3ஆம் கிளாஸ்ல எக்ஸாம் வைப்பான், ஃபெயில் ஆயிட்டா வெளியில் வந்துருவான். 5ஆம் கிளாஸ்ல படிப்பு எக்ஸாம் வைப்பான், ஃபெயில் ஆனா அதோட மாடு மேய்க்க போக வேண்டியதுதான். இப்படி நம்முடைய கல்வியை, நம்முடைய அறிவை ஒழிப்பதற்கு கொண்டு வருகிற சட்டம் இது காங்கிரஸ் பீரியட்ல இருந்தது. 67க்கு முன்னால இருந்தது. நாங்கெல்லாம் படிக்கிற போது 8ஆவதுல ESLCன்னு ஒன்று எழுதணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியாது. எல்லாம் படிச்சு பட்டம் வாங்கிட்ட உடனே ஏதோ நம்ம குலப்பெருமையால், கோத்திர பெருமையால் படிச்சுட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறான். இந்த படிப்புக்கு யார் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திமுக இல்லை என்று சொன்னால், கலைஞர் என்ற ஒரு ஜீவன் இல்லை என்று சொன்னால் எவனும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்க மாட்டான். 8ஆம் வகுப்புல ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அதில் ஃபெயில் ஆகிட்டா 9ஆம் வகுப்பு போக முடியாது. அதோட விட்டுட்டு வர வேண்டியதுதான். மளிகை கடையில் போய் தராசு பிடிக்க வேண்டியதுதான், இல்லைன்னா மெக்கானிக் ஷாப்பில் போய் டயர் ஓட்ட வேண்டியதுதான். இதுதான் அன்றைக்கு இருந்த நிலைமை. SSLCல இதே நிலைமை. அது மட்டும் இல்லை, SSLCல மார்ச் மாதம் எக்ஸாம் வரும். ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிட்டா திருப்பி எல்லாத்தையும் அக்டோபரில் எழுதணும். அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டா அடுத்த மார்ச்சில் எழுதணும். அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டா அதோட கதையை கட்டி வர வேண்டியது. ஒரு பையன் 6 சப்ஜெக்ட்ல எழுதுவான், ஒரே மார்க்கில் இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிடுவான். அடுத்து அக்டோபரில் எழுதுவான், இங்கிலீஷே பேசுறேன். இந்த அம்மா அவ்வளவுதான் அழகா பேசும். ஆனா எங்க பக்கம் ப. சிதம்பரம் ஆங்கிலத்தில் கொளுத்துவார், கபில் சிபால் பேசுவார், சிங்வி பேசுவார். மோடி பார்த்தார், மோடிக்கு இங்கிலீஷ் எப்படின்றத அமெரிக்காவுக்கு போய் பிரஸ்காரம் கேட்ட உடனே இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி திரு முடிச்சதா இல்லையா? காரணம் ஒழுங்கா இங்கிலீஷ் தெரியாதவர். ஆனால் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிலே, இதே திருச்சியிலே, மதுரையிலே படித்து, இருமொழி படித்து விட்டு போய் டெல்லியிலே படித்து ஆந்திராக்காரனை கட்டிட்டு கர்நாடகத்தில் MP ஆகி இன்னைக்கு பிஜேபியில அமைச்சராக இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் சொன்னால் வேற ஒரு தகுதியும் கிடையாது. இங்கிலீஷ்ல அழகா பேசும். ஆங்கிலம் பேசினால் நீங்களாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா அந்த கொழுப்போடு தான் கொஞ்சம் பேசும். அது என்ன கொழுப்புன்றது உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கே உரிய கொழுப்பு அது. அந்த கொழுப்புல தான் பேசும். இருந்தாலும் ரசிக்கப்படி அந்த ஆங்கில புலமை ஒன்றுதான் நிர்மலா சீதாராமனை இன்றைக்கு நிதியமைச்சராக வைத்திருக்கிறதற்காக. அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருமொழி பிடிச்சி போடுகிறார் தான். இன்னொன்னு அதிகமா குதிக்குது இப்ப தமிழ்நாட்டில். நல்ல வேலை நீங்க அனுப்பிச்சு விட்டீங்க கவர்னரா இருக்கு. அதுபோல் தூத்துக்குடி தோத்துட்டு, அப்புறம் தென்சென்னையில் வந்து தோத்துட்டு, அந்த அம்மையார் தமிழ்நாட்டில் வந்து மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்குறாங்க. அதனுடைய யோகிதை கொடுக்கலாம் தெரியுமா? எல்லாம் புரிஞ்சுக்கணும். வரலாறு எல்லாரும் மறந்துட்டாங்க. காரணம் ஒரு 60 வருஷம் ஆச்சுன்னு உடனே பழசிய மறந்துட்டாங்க. 1970ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் நம்முடைய தலைவர்
எந்த அளவுக்கு கூட்டணியை மதிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் எல்லோரும் நடந்து கொள்வது நல்லது. அவசரப்பட்டு யாரும் எந்த காலத்திலும் நாங்கள் யாருக்கும் பயந்தோ நடுங்கியோ போன கட்சி கிடையாது. ஆனால் என் கட்சிக்காரனுடைய சுயமரியாதையை எவனாவது சோதித்தால் அதை விட்டுக் கொடுக்கவும் திமுக தயாராக இருக்கிறது. இந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த மாநிலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே எல்லோரும் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது இந்த இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை. அதை பற்றி தெளிவாக எல்லோரும் சொன்னார்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது 1937 நடந்திருக்கிறது. அதிலிருந்து ஒவ்வொரு முறையும் நாம் போராடிதான் இதை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். 1937 பெரியார் நடத்திய அந்த போராட்டத்தில் தாளமுத்து நடராஜன் என்ற 2 பேர் செத்தார்கள். அதற்கு பின்னால் பிரிட்டிஷ்காரனை பார்த்து ராஜாஜி கொண்டு வந்த கட்டாய இந்திய ரத்து